சென்னை அடுத்த ஆவடியில் இரட்டை கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலை செய்துவிட்டு நகை பணம் திருடப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். சித்த மருத்துவரும் அவருடைய மனைவியும் வெட்டி கொல்லப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை அடுத்த ஆவடி அருகே இரட்டை கொலை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட் வழங்க நாம் கேட்கலாம். எட்வர்ட், விவரங்கள். வணக்கம் ஷாம். ஆவடி மத்திய விமானப்படை மையம் அமைந்துள்ள அதற்கு அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இரட்டை கொலையானது நடைபெற்றுள்ளது. ஆவடியில் அருகே நிக்னமல்லி காந்தி வேண்டோர் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்த கேரள மாநிலத்தை புதுவிதமாக கொண்ட சித்த மருத்துவர் சிவன் நாயர் மற்றும் இவரது மனைவி பிரசன்னகுமாரி இவர் அரசு பள்ளி மத்திய அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இருவரும் இங்கு வசித்து வருகின்றனர். இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மகன் ஆவடியில் தனியாக சித்த மருத்துவர் பார்த்து வருகிறார். இவருடைய மகள் வெளிநாட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர் வீட்டிலேயே மருத்துவம் பார்ப்பதால் நேற்று வழக்கம் போல வீட்டிலேயே மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு வந்துள்ளார். அப்போது மருத்துவ சிகிச்சை பார்ப்பது போல அந்த மர்ம நபர்கள் சிவன் நாயர் மற்றும் அவரது மனைவி பிரசன்னகுமாரியை கழுத்தை அடித்து மிக கொடூரமாக கொலை செய்து தப்பி வருகின்றனர். இந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தினர் கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக முத்தாப்புலிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முத்தாப்புலிப்பேட்டை காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதி மிகவும் குறிப்பாக கூறினால் பாதுகாப்பு துறையில் சொந்தமான பல்வேறு குடியிருப்புகள் உயரதிகாரிகளின் குடியிருப்புகள் அமைந்துள்ளது. குறிப்பாக இந்திய விமானப்படை இந்த குடியிருப்புகளுக்கு அருகாமை அமைந்துள்ளது. இந்த பகுதியில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உடனடியாக போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.